அனைவருக்கும் வணக்கம். ஷூஸ் வியர் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய பர்பஸ் என்னங்கிறது முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு 15 டிகிரி செல்சியஸ் கீழே போகும்போது அவங்களால குளிர்ச்சி தாங்க முடியாது. என்ன தான் ப்ராப்பராக ஜெர்க்கின் போட்டு அவங்களோட ட்ரெஸ் கோடில் இருந்தாலுமே பாடியோட எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்னு சொல்லக்கூடிய முக்கியமான பகுதிகளான இந்த தலை, உள்ளங்கை, பாதம் இதெல்லாம் அவங்க கவர் பண்ணியே ஆகணும். அதுவும் குறிப்பாக குளிர்ச்சியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பாதத்தை கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் ஷூ. அவர்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் அது சரி. இப்போ இந்திய தேசத்தில் குறிப்பாக சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை என்டையர்லி டிஃப்ரெண்ட். இந்த உடலுக்கு காற்றோட்டம் இங்கே தேவைப்படுது. இப்போ பாதத்தை நம்ம காற்றோட்டமே இல்லாமல் ஷூவை போட்டு கவர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அங்கே ஹீட்டு தேவையில்லாமல் அதிகமாக டெவலப் ஆகி அங்கே வேர்வை சுரப்பிகள் தேவையில்லாமல் சுரந்து இதன் விளைவாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் செக்ரீஷன் வரைக்குமே நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் ஃபேஸ் பண்ணிட்டோம். இப்போ யூரிக் ஆசிட் செக்ரீஷன்றது ஒரு வருஷத்தில் வரக்கூடிய விஷயம் கிடையாது. பல வருஷங்களாக ஷூ வந்து தினசரி நான் பல மணி நேரம் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் என்னங்க பண்ணுறது? இப்போ ஷூங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மோகத்திற்கான ஒரு பொருளாக பார்க்கப்பட்டு அப்படி போட்டால் தான் ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு மாதிரி கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்கூலில் ஆரம்பித்து குழந்தைங்கள இருந்து அஃபிஷியலாக சில அலுவலகங்கள்லாம் ஷூ போடலைன்னா அவங்களை அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரூல்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சில டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். எப்படின்னா, சில கேப் கிடைக்கும் போகும்போது அலுவலக பணியிலையோ ஏதோ ஒரு இன்டர்வல் கிடைக்கும் போகும்போது அந்த டைமில் ஷூஸை கொஞ்சம் நேரம் கழட்டி வச்சுட்டு உட்காருங்க, கொஞ்சம் காற்றோட்டம் கிடைக்கிற மாதிரி. தயவு செஞ்சு ஷாக்ஸ்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்மெல்லை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ மோசமான ஒரு ஸ்மெல்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் கணக்கில் அக்கௌண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஸ்மெல் அங்கே க்ரியேட் ஆகுது. அப்போ எந்த அளவுக்கு அங்கே அதுக்கான இன்ஃபெக்ஷன் ஆகுதுங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஸோ சாக்ஸ் எல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணுங்கள். குறிப்பாக காட்டன் சாக்ஸை யூஸ் பண்ணுங்கள். பாலிஸ்டர் சாக்ஸ் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. காற்றோட்டமாக இருக்க மாதிரி ஷூஸ் என்னமா விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் கிடைக்குதோ அந்த மாதிரி ஷூஸை வியர் பண்ண பாருங்கள். தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிப்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்களை கருத்தில் கொண்டு உங்கள் சூழ்நிலைக்கு அங்கே என்ன விஷயங்களை அடாப்ட் பண்ண முடியுமோ அதை அடாப்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணும். சிந்திப்போம். நன்றி.